சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நான் 2001லேருந்து இந்த தீப திருவிழா கண்டினியூ வந்திருக்கேன். மாதம் வந்து இருந்தேன். இடையில கொஞ்ச நாளாக வர முடியல. மாதத்தில் ஒரு 3 வாட்டி சாதா நாளில் வந்து சாமி பார்த்துட்டு போயிடுவோம். இந்த தீப திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக நடக்குது. இது வந்து ஒரு தமிழர் திருநாள் மாதிரி இது தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஒரு விழாவாக இது நடத்திக்கின்னு இருக்காங்க. இது சார்பாக நாங்கள் என்ன சொல்ல வர விரும்புகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை வந்து நினைத்தாலே முக்தின்ற மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்தலம் வந்து மனசில் நின்று போச்சு எங்களுக்கு. அதனால் உயிர் மூச்சு எல்லாமே இங்கே தான் எங்களுக்கு. அதனால் திருவண்ணாமலை தான் எங்களுக்கு ஒரு இன்னைக்கு கொட்டும் மலையிலயும் இன்னைக்கு பக்தர்கள் ஆமாம் தீபத்தை பார்த்தாங்க. அப்படி அந்த சடனா அந்த தீபத்தை பார்க்கும்போது என்ன உணவு ஏற்பட்டுச்சு? எதுவுமே கேட்க முடியாதுங்க. இறைவன் கடை எதுவுமே கேட்க முடியாது. அந்த ஒரு நிமிஷம் மெய் மறந்து தான் நிற்கிறோம். அந்த தீபம் பார்க்க சொல்ல ஒரு நிமிஷம் மெய் மறந்து தான் எங்களை நிற்கிறோம். ஆண்டவன் பார்த்துக்குவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் இங்கே வரோம். என் பேர் ஜெயக்குமார், சென்னையிலிருந்து. நான் மைசூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி தீபம் பார்க்கறதுக்கு தான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன். அதை பார்த்த உடனே ரொம்ப அந்த ஃபீலிங் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு, மழையில நனைஞ்சுதான் எல்லா பக்தர்களும் வந்தாங்க. அப்படி அந்த நேரத்துல தீபத்தை பார்க்கும்போது என்ன உணவு ஏற்படுச்சு? தீபம் பார்க்க வந்தவங்களுக்கு மழை என்ன எதுவுமே தெரியாதுல்ல. சிவனுக்காக வந்துட்டவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ